ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் நமக. ஓம் அகதீஷாய 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 நமோ நமக. நமோ நமக. ஓம் அகதீஷாய நமக. உட்காருங்க எல்லாம். மைக்கை கரெக்டா வச்சிரு பிரேம். உலக வாழ்வியல் ஞான கல்விதனை கற்று வழங்கும் கற்றபின் வழங்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய பேராற்றலை தாங்கி நின்று பேராற்றலின் ஆற்றலை தாங்கி நின்று பல்வேறு யுகங்கள் கடந்த தவ நிலைகள் கண்டு அதல பாதாள கங்கா நதிநீரின் சூட்சம தலமதிலே ஆற்றல் கொண்டு தவம் கண்டு புண்ணிய நிலைகளை எல்லாம் தன்னகம் கொண்டு சிவம் தோன்றும் அவ்வேளைதனில் ஒன்றாய் தோன்றிய புண்ணிய நிலைகளோடு இணைந்த சிவமாய் சிவத்தின் மேல் நிற்கும் பேராற்றலாய் தவம் கண்ட சிவமகா வாழை சித்தனுடைய இறைமகா சச்சங்க பெருவிழாவிற்கு அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓராற்றல் ஈராற்றல் அல்ல, 14 லோகங்களில் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலையும் ஒன்றாக குவியலிட்டு ஒரு தவ நிலையாய் அமர்ந்த அச்சித்தனுடைய பிம்ப நிலையாய் இறைமகா சச்சங்க விழாவின் நாயகனாய் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசானாய் வந்த அமர்ந்தோனுக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. யுக மாற்ற நிகழ்வு, கலியுக மாற்ற நிகழ்வு. யுகம் அழிந்தால் தானே யுகம் மாறும், அவதாரம் எடுத்தால் ஒழிய எவ்வாறு யுகம் மாறும் என்ற வினாவிற்கு யுகமாற்ற நிகழ்வினுடைய ஒட்டுமொத்த சூத்திரதாரியாய் விளங்கும் சிவமகா வாழை சித்தனுடைய பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் அருட்பெரும் பேராற்றல் கொண்ட கிளை சபைகள் ஆங்காங்கு அமைந்திருக்கின்ற சூழல்களிலே அற்புதமாக காசி விஸ்வநாதனும் உலகம்மையும் ஒன்றாய் அமர்ந்து அருள் பாலிக்கும் இத்தன் காசி தலமதிலே ஏற்றம் கொண்டு உருவாக்கப்பட்ட அற்புத கிளை சபைக்கு அகத்தியன் யாம் சச்சங்க பெருவிழாவில் வந்து அமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. இணை நிலையாய் சிவத்தோடு சிவ பார்வதி சூட்சமமாய் வந்தமர்ந்த இக்கோலம் தனில் இக்கூடம் தனில் சிவசபை கூடம் தனில் அகம் அழிந்து அகத்தியனை அகத்திற்குள் வைத்து அகத்தியன் அகம் என்ற நாமம் சூட்டிய இத்தல திற நிலைக்கு சிவமகா வாழை சித்தனை வரவேற்ற கிளைச்சபை நிறுவனருக்கும் யாம் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. நிலை காணும் சீடர்கள் உண்மையில் சித்தன் உரைத்தவாறு மானிடன் எச்செயலால் எம் செயலால் எதுவும் இல்லை, அவன் செயல் ஒன்றே எம்முள்ளிருந்து இயக்குகின்றது என்று அடிபணிவு தாழ்வணிவு சரணாகதி நிலையோடு சபை நாடி இருக்கும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி. ஓம் அகதீஷாய நமக. அருட்பெரும் ஜோதி அற்புதமாய் தவழ்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபையில் வானுலக எட்டுகின்றவாறு உயர்ந்து நிற்கும் பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரம் ஆற்றலினை பிரபஞ்ச ஆற்றலினை தன்னகம் கிரகித்து சபைக்குள் கிரகித்து சபையிலிருந்து மேலும் பிரபஞ்ச மகா இயல்பு கொடிமரத்தின் மூலமாக உலகிற்கு தாரை பார்க்கும் அக்கொடிமரம் சூட்சமத்தில் வந்தமர்ந்த தலமாய் அகத்தியன் யாம் இத்தலமதை காண்கிறோம். அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. இனி ஒவ்வொரு கிளை சபைகளிலும் சிவமகா வாழை சித்தன் கரம் தொட்டு ஏற்றிட்ட அற்புதமான சிவ பதாகை அகத்திய பதாகை யுகமாற்ற நிகழ்வினை தன் சிரசில் ஏற்று நிற்கின்ற சிவமகா வாழை சித்தன் சீடர்களை தாங்கி நிற்கும் பதாகை இனி கிளை சபைகளில் எல்லாம் சூட்சம கொடிமரம் நிற்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றார். அகதீஷாய நமக. அற்புதமாக இப்பெரு விழா நல் விழா
யுகமாற்ற நிகழ்வு என்னும் ஒற்றை வாக்கியத்தை தன் சிரசில் ஏற்று நின்று மானிடர்களுக்குள் இருக்கும் காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் அசுரர்களை வேறறுக்கும் சூர சம்கார யுகமாற்ற விழாவிற்கு யாவரையும் அகத்திய சபை வரவேற்கின்றது. அவ்வாறு வரவேற்ற நிலைதனிலே ஒவ்வொரு நிலையாய் சபை நாடி வருகின்ற சீடர்களை சேகரித்து அவர்களை ஒன்றாக்கி அமர வைத்திருக்கும் கிளை சபைக்கு அகத்தியன் நல் ஆசிகள் வழங்குகிறார். ஓம் அகதீஷாய நமக. ஏற்புடைய நிலையாய் ஒவ்வொரு மானிடனும் அவனவன் இகலோக நிலையில் காண்கின்ற காட்சிகள் பஞ்ச இந்திரியங்களின் மூலமாக உணர்கின்ற உணர்வுகள் யாவையும் அவனை இச்சைக்குள் இழுத்துச் சென்று அமிழ்த்தி கலியுகம் என்னும் யுகத்திற்குள் அவனை அமிழ்த்தி வைத்து பல்வேறு கர்ம வினைகளை சுமந்து வருகின்ற அச்சூழல் தனிலே யுகமாற்ற நிகழ்வு வேண்டும், எவ்வாறு மாறும் யுகமழியா மாற்ற நிகழ்வு வேண்டும் என்று சிவமகா வாழைச்சித்தனை முன்னிறுத்தி பரந்தாமன் மகா விஷ்ணு உரைத்த உரை, அவ்வுரையே ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய முதல் உரை என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. பரந்தான் இவனுக்கு வழங்கிய அற்புதமான அத்தகைய ஆயுதம் ஆதி கைலாய சிவ சூட்சம நூலது. எவராலும் தீண்ட முடியாத, எவராலும் சீண்ட முடியாத, சீண்டி பார்க்க இயலாத அந்நூலினை தன்னகம் தன் சரீரத்தில் தாங்கி நின்று அவனை தாங்கி நிற்கும் சீடர்களுக்குள் புகுந்து இவ்வாறு அருள் ஆற்றல் கொண்ட அகத்தியன் உரை உள்ளிட்ட சித்தர் உரைகளை சிவம் உள்ளிட்ட அத்துணை இறை உரைகளையும் உரைக்க வைக்கும் ஆற்றல் இதுவே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. இதுபோல் அவன் சரீரம் தாங்குகின்ற சீடர்கள் யாவரும், அவன் தாழ் பிடிக்கும் சீடர்கள் யாவரும் பிரபஞ்ச மகாசபையே 14 லோகங்களிலும் தலையாய தலம் என்ற நிலையில் முழு முதல் தளமாக முழு முதல் நிலையில் அச்சபையை தன் சிரசில் ஏற்று நிற்கின்றவன் சிரசில் சிவமகா வாழைச்சித்தன் அமர்வான் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. அவன் சுழுமுனையில் அமர்ந்து ஆதி இறை சூட்சம நூலை இதுபோல் உரைக்கும் ஆற்றலை பெறுவார்கள் ஒவ்வொரு சீடர்களும் என்று உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. காணும் காட்சிகள், உரைக்கும் உரைகள், நாவிலிருந்து வரும் பாடல்கள் யாவையும் கண்மூடிய காட்சி, கண்மூடா காட்சி யாவையும் எங்கு எளிதாக கிடைக்கும். சித்தன் உரைத்தவாறு தலைகீழ் நின்று தவம் புரிந்த பொழுதும் உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை அறியா தவம் காண்கின்ற பொழுது எவ்வாற்றலையும் உணர இயலாது. உனக்குள் சிவம் உள்ளார். அச்சிவத்தை உணர்ந்து சிவமகா வாழைச்சித்தனை நினைந்து பிரபஞ்ச மகாசபையை நினைந்து தவம் ஆற்றுகையில் அமர்ந்த அக்கணமே திரு கைலாயத்தை உணரும் ஆற்றலினை பெறுகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு பெரும் மகா தவ நிகழ்வுதனை எளிய நிலையில் வலிய நிலையில் ஆற்றலாக உலகோர்க்கு பறைசாற்றி கொண்டிருக்கும் அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய கிளை சபை என்பது சாதாரண நிலை கொண்ட சபை அல்ல. பிரபஞ்ச மகாசபை உருவாக்க அகத்தியன் சென்ற பயணம், அகத்தியன் ஆற்றிய பயணம், அகத்தியனோடு சிவமகா வாழைச்சித்தன் என்னும் வாழும் ஆசான் ஆற்றிய பயணம், அவன் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்பால் அவனோடு இணைந்த சீடர்கள் அவனோடு ஆற்றிய பயணத்தில் ஒட்டுமொத்த நிகழ்வாக உருவாக்கப்பட்ட சபையே முதலாக கலியுக தேவசித்த சபை என்ற நாமத்தினை அகத்தியனே வழங்கினோ. ஓம் அகதீஷாய நமக. இந்நாமம் எம் மாநிலனாலும் வழங்கப்பட்ட நாமம் அல்ல. சிவத்தின் திருவடியை தொட்டு வணங்கி அகத்தியன் ஜீவ ஏடுகளின் மூலமாக வழங்கிய நாமம் கலியுக தேவசித்த சபை என்று. ஓம் அகதீஷாய நமக. அன்றிலிருந்து ஓயா ஓட்டம், தவ பயணம், சிவ பயணம், ஜீவ ஏடுகள் காட்டிய அற்புதமான அத்தகைய வழிகளில் இருந்து ஒரு அடி கூட பிசகாது மேற்கொண்ட பயணத்தின் ஒட்டுமொத்த மகா நிகழ்வாய் வந்து அமைந்தது பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்ற நாமம். ஓம் அகதீஷாய நமக. அந்நாமத்தை தாங்குவதற்கு, அந்நாமத்தை பெறுவதற்கு சித்தன் ஆற்றிய பயணம் என்பது இன்று முழுவதும் சற்றங்க விழாவில் அகத்தியன் உரைத்தாலும் உரைக்க இயலாது அதன் வரலாறு தனை என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு மானிடனும் கூறினான் சித்தன் எளிதில் அடையலாம் சிவத்தை. உண்மை கடினம், ஆனால் சுலபம் பிரபஞ்ச மகா சபை பொறுத்தவரை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உனை நினைந்து உனை மறந்து தனக்குள் இருக்கும் சிவத்தை நினைந்து தன்னை மறந்து இழந்து அமர்கையில் சிவத்தை உள்ளுக்குள் உணர்கின்ற தவமே அருள் மகா பெருஞான தவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சுழுமுனை சுற்ற வேண்டுமா?
எளிய நிலையில் சிவமகா வாழைச்சித்தனுடைய நாமத்தினை மூவேலு முறை உரைத்தால் உள்ளுக்குள் இருக்கும் அத்துணை வேற்று மாற்று நிலைகளை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு சரணாகதியோடு அவன் திருவடி தொட்டு வணங்கி மூவேலு முறை சிவமகா வாழைச்சித்தனுடைய நாமத்தை உரைத்தால் சுழுமுனை சுழலுவதை காணலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அச்சுழுமுனையின் ஆற்றல் என்னவென்று இங்கு அமர்ந்திருக்கும் சீடர்கள் அனைவருக்கும் புரியும். பிரபஞ்ச மகா சபையை நாடி நிற்கும் சீடர்கள், அண்டி நிற்கும் சீடர்கள், சித்தனை வேண்டி அல்ல வணங்கி நிற்கும் சீடர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. வேண்டுதல் இல்லா வணங்குதல் நிலைதனில் எதையும் எத்தகைய நிலையையும் எளிதாக கீதா சாரத்தில் பரந்தாமன் உரைத்தவாறு எங்கிருந்து எடுக்கப்பட்டது அங்கேயே கொடுக்கப்படுகின்றது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்ற ஒற்றை வாக்கியத்தினை உள்ளுக்குள் வைத்து ஒருவன் வலம் வருகின்ற பொழுது எவ்வினை என் செய்யும் காலும் சதங்கையும் தோளும் திருமுருக பெருமானுடைய அத்தகைய வேலும் கண்ணில் தெரிகையில், சிவமகா வாழைச்சித்தனுடைய கிரீடம் கண்ணில் தெரிகையில் எவ்வினை என் செய்யும் அத்துணை வினையையும் வேறறுக்கும் ஒற்றை நாமம் ஓம் அகதீசாய நமக என்ற நாமத்திற்குள் உலகை வெல்லும் ஆற்றலை பெறுகின்றான் ஒவ்வொரு சீடனும் என்று அகத்தியன் உரைக்கின்றான். அகதீசாய நமக. ஒற்றை நாமத்தினை உரைத்தால் போதும். பிரபஞ்ச மகா சபைதனிலே வேற்று இறையின் நாமத்தை உரைக்க வேண்டாம். ஏன்? கன்னிமூல ஆணைமுகன் கூட முழு முதலாய் அவனை வணங்கி செல்லாவிடில் அவனுடைய இடருக்கு உள்ளாக வேண்டும் ஆளாக வேண்டும் என்ற கட்டாய நிகழ்வு பிரபஞ்சத்தில் இருந்த பொழுதும் விநாயக பெருமானே உரைத்திருக்கின்றான். அகத்தியன் நாமத்தை உரையுங்கள் பிரபஞ்ச மகா சபையிலே. என் நாமம் பெரிதல்ல, அவன் நாமம் ஒற்றை நாமம், அதுவே கொற்றவனின் நாமம் என்று அவன் உரைத்தான் சபைதனிலே. அந்நாமத்திற்கு ஈடான நாமம் இப்பிரபஞ்சத்தில் இல்லை என்று யாம் உரைக்கின்றோம். அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. என்னாமம் என்னாமம் அது என்னாமம் என்று யாம் உரைத்த பொழுது அத்துணை சீடர்களும் வேல் பகிர்வு விழாவில் உரைத்தார்களே ஓம் அகதீசாய நமக என்னும் நாமம் என்று. அது என் நாமம் என்று உரைத்தோம். யாம் எங்கிருந்து உரைக்கின்றோம்? எவரால் உரைக்கின்றோம்? யாம் இத்துணை தெளிவாக அகத்தியன் தைரியமாக பிரபஞ்சத்தை கட்டியாளும் ஆற்றலை எங்கிருந்து பெற்றோம்? சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி சரண் அடைந்து சிவமே அத்துணையும் என்று எண்ணி அமர்கின்ற பொழுது, சிவமாக அமர்கின்ற பொழுது அகத்தியனை சிவமாக மாற்றி அழகு பார்த்தார் எம்பெருமான் அண்ட பிரம்மாண்ட நாயகன் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறே அகத்தியன் சொல்லை சிவன் சொல்லாய் ஏற்று, அகத்தியன் திருவடியை சிவன் திருவடியாய் ஏற்று, அவன் அடி கால் பதிக்கும் தடமதில் தன் தடம் மாறாது சென்ற அந்நிலைக்கு வழங்கப்பட்ட சபையே பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சபை வழங்கியாகிவிட்டது. யுகமாற்ற நிகழ்வு. இவர்கள் என்ன? இருவரும் சீடர்களும், இங்கு இருக்கும் சீடர்களும் இருவரும் சேர்ந்து ஆங்காங்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் குறைந்த சீடர்களால் எவ்வாறு யுகமாற்ற நிகழ்வுதனை நிகழ்த்திட முடியும் என்று இருமாப்போடு வினவுகின்றவர்களுக்கு யாம் அகத்தியன் வினவுகின்றோம். அகத்தியன் இருந்து பணியாற்ற ஒரு தளம் வேண்டுமல்லவா பிரபஞ்சத்தில்? தேடினோம். தென்பொதிகை தளமதில் இருந்து வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்த பொழுது எமை அனுப்பி அத்தளம் அதை சரி செய்ய அனுப்பிய அவ்வேளைதனில் சரி செய்து உற்று நோக்கினோம். கைலாயம் நோக்கி இருக்கும் தலங்களை, யாம் கடந்து வந்த தலங்களை, எத்தலத்திலும் நல் மானிடன் இல்லை. ஆகவே அகத்தியம் தேடினோம். நல் தலம் நற்தலம் குர்த்தலம். அகத்தியனை தேடினான் ஒரு சித்தன். சித்தனாகும் முன்பே அகத்தியனை தேடினான். பூர்வ ஜென்ம தொடர்பால் கண்டான். எம் கண்ணில் கண்டான். தண்ட கமண்டலங்கள் ஏந்தி எமக்கு முன்பாக தவம் ஏற்றி எண்ணாமத்தை உரைத்துக் கொண்டிருக்கின்றானே, அவன் யார் என்று உற்று நோக்கிய பொழுது ஆராய்தல் நிலைகளை எல்லாம் யாம் கண்ட பொழுது ஆராய்தல் நிலைகளை எல்லாம் வேறறுத்து அற்புதமாக சிவத்தின் ஆற்றலை பெற்ற பெருமகா சித்தனாய் ஒருவன் உருவெடுத்து வருகின்றான். அத்துணை லோக புண்ணியங்களையும் சேர்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று உற்று நோக்குகின்ற பொழுது புண்ணியம் தவம் ஆற்றியது, புண்ணியம் தவமாற்றியது, தவமே புண்ணியமாய் அமர்ந்தது. அப்புண்ணிய வடிவே சிவமகா வாழைச்சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்புண்ணிய நிலை எவனொருவன் சரீரத்திலாது தங்க வேண்டும் அல்லவா? எவனொருவன் சரீரத்திலாவது அது உள்ளிருந்துதானே பிரபஞ்சத்தை ஆள முடியும். நல் மானிடன் தான் கலியுகம் மாற்ற நிகழ்விற்கென்று தன் பணி ஆற்ற முடியும். மானிடனை மகோன்னத தத்துவ நிலையை உணர்ந்த மானிடனாக அகத்தியன் உருவாக்க எத்தனித்து அவனே உருவாகி நின்ற அந்நிலையில் கருவாகி வளர்ந்த சபையில் உச்சாணி கொம்பில் அமர்ந்து தவம் ஏற்றிய வாழும் குருவாக உங்கள் கண் முன்னால்
அத்துணை ஆற்றலையும் எளிய முறையில் தன் நாவின் மூலமாக அத்துணை சீடர்களுக்கும் உபதேசம் என்னும் அற்புதமான உண்மை உபதேசம், உண்மைக்குள் இருக்கும் உண்மையை தோண்டி எடுக்கின்ற உபதேசத்தை உரைத்த அக்குருவினை அகத்தியன் கண்டு அத்தலமதில் வந்து அமர்ந்தோம் யாம். மகதீஷாய நமக. ஓம் மகதீஷாய நமக. அவ்வாறு அமர்ந்த அக்காலம் முதல் ஜீவ ஏடுகளின் மூலமாக பெற்ற அதீத அற்புதமான தவநிலையால் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் நூலினை வளர்ந்தாகிவிட்டது, வார்த்தெடுத்து வழங்கியாகிவிட்டது. சிவபெருமானுடைய நெற்றிக்கண் ஜுவாலையிலிருந்து ஆற்றல் கொண்டு திருமுருகப் பெருமான் கரங்களில் தவழ்ந்து எம்மிடம் இருந்து வழங்கப்பட்ட ஓர் தலம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபைத்தலம். ஓம் மகதீஷாய நமக. அத்தலமதில் அமர்ந்த குருவிற்குள் உள்நுழைந்து ஆற்றலாக அது பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனோடு இணைப்பணி யுகமாற்ற நிகழ்வு பணியாற்றுகின்ற சீடர்களுக்கு சீடர் படைகள் அல்ல, அது சித்தர் படைகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் மகதீஷாய நமக. ஓம் மகதீஷா. ஒவ்வொருவனும் தன்னை உணர்ந்து வாழ்வியல் கலைதனை கற்றுக்கொண்டு ஞானம், உன் மெய் ஞானம் என்ன, உன் மெய்க்குள் இருக்கும் உண்மையான ஞானம் எதுவென்று உணர்கின்ற பொழுது அவன் சித்தனே என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் மகதீஷாய நமக. அவ்வாறு இவனோடு பயணப்படும் யுகமாற்ற நிகழ்வின் சித்தர் படைகளை திருமுருகப் பெருமான் துரட்டி கொண்டிருக்கின்றார். சம்கார நிகழ்வு, எத்தகைய சம்கார நிகழ்வு! அசுரனை வேறறுத்தாகிவிட்டது, இருபிரிவாக மாற்றி அவன் கரத்தில் வைத்துக் கொண்டான். இன்னும் அசுரர்கள் இருக்கின்றார்கள், அவரவர்கள் சரீரத்திற்குள் சிந்தைக்குள் அமிழ்ந்திருக்கின்றார்கள் அசுரர்கள். அசுரர்களை வேறறுக்கும் அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் பெருமகா செங்கோல் அது வேளா இவன் கரம் இருந்து யாவருக்கும் பகிரப்படுகின்றது என்று அகத்தியன் உரைத்தோமே, அது வேளாய் பகிரப்பட்டு அவரவர் சரீரத்திற்குள் புகுத்தப்பட்டாகிவிட்டது. அவ்வேள் உள்ளுக்குள் சம்ஹார நிகழ்வு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. எதனை? காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளை பஞ்ச இந்திரியங்களால் மானிடன் தடுமாறும் நிலைகளை வேறறுத்து இகலோக நிலைதனில் பரலோகத்தை காண்கின்ற அற்புதமான சம்ஹார நிகழ்வு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. அவ்வாறு சீடர்களின் சரீரத்தில் சம்ஹார நிகழ்வு நிறைவடைந்த பின்பால் அவர்கள் எங்கு செல்வார்கள்? சிவமகா வாழைச்சித்தனை பின் தொடர்ந்து யுகமாற்ற நிகழ்விற்கு தன் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பணியினுடைய அற்புதமான முன்னோட்ட நிகழ்வே இந்நிகழ்வு என்று அகத்தியன். ஓம் மகதீஷாய நமக. அந்நிகழ்வே இந்நிகழ்வு. எண்ணிக்கை முக்கியமல்ல, பிரபஞ்சத்திற்கு எண்ணி நிற்பதே முக்கியம் என்று அகத்தியன் உரை. ஓம் மகதீஷாய நமக. இறையை எண்ணி நிற்க வேண்டும், இறையே என்று எண்ணி நிற்க வேண்டும். அமர்ந்தோன் சித்தன், அமர்ந்திருப்பவன் இறை, அவனுக்குள் சிவம் இருப்பதை எண்ணி நிற்க வேண்டும். எண்ணிக்கை முக்கியமல்ல என்று அகத்தியன் உரை. ஓம் மகதீஷாய நமக. யுகமாற்ற நிகழ்வு என்னும் அற்புத கேடயத்தினை தன்கரம் தாங்கி உலக பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக ஆங்காங்கு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். படாடோப ஆடம்பர நிலையங்களாக, ஆன்மீக தலங்களாக விரிந்து பறந்து கொண்டிருக்கும் அற்புத கண்காட்சிகள், அத்துணை மின் விளக்குகள் தாங்கி நின்று மகா சிவராத்திரி பெருவிழாவினை ஏற்று நடத்துகின்ற அத்தலங்களில் செல்வோரெல்லாம் வெறும் மானிடர்களாகவே திரும்பி வந்து கொண்டிருப்பர். ஆனால் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய பெருமகா சிவ இரவு பெருவிழாவிற்கு, சிவராத்திரி பெருவிழாவிற்கு வந்து திரும்புகின்றவன் நிச்சயம் சித்தனாக திரும்பி வருவான் என்று அகத்தியன் உரை. ஓம் மகதீஷாய நமக. ஓம் மகதீஷாய நமக. அத்தகைய பேராற்றல் கொண்ட ஞான கல்விதனை கற்றுக் கொடுக்கும் அகத்திய ஞான பட்டறை அது என்று அகத்தியன் உரை. ஓம் மகதீஷாய நமக. செம்மைப்படுத்தப்படுகின்றார்கள், சீர்படுத்தப்படுகின்றார்கள். பட்டறையில் உள்புகுத்தி அவனவன் சரீரத்திற்குள் இருக்கும் மாற்று வேற்று நிலைகளை வேறறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிவசபையிலே யார்? விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் அவன் தலைமையில் ஏற்று நிற்கும் 11 சித்த கணங்களும் அத்துணை நவகோடி சித்தர்களும் 33 கோடி தேவர்களும் கந்தர்வர்கள் ரிஷிமார்கள் வாழும் குருமார்கள் வாழும் மகான்கள் சான்றோர் ஆன்றோர் எல்லாம் படையெடுத்து வந்து பிரபஞ்ச மகா சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். எதற்காக? அங்கு சரணாகதி என்னும் ஒற்றை தத்துவம் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது என்னும் நிலைக்காக என்ற அகத்தியன் உரை. ஓம் மகதீஷாய நமக. சரணாகதி ஒன்றே ஒருவன் உயர்கின்ற அத்தகைய நிலைக்குரிய ஆயுதம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாயுதம் எங்கும் இல்லை, அவரவர் உள்ளுக்குள் இருக்கின்றது. அச்சரணாகதி நிலை என்னும் அத்தன்மையை உணர்கின்ற பொழுது தன்னை தாழ்த்துபவன் உலகை ஆளும் தகுதியை பெறுகின்றான் என்னும் தத்துவம் பொய்யல்ல. மாற்றம் என்பது மாறாத உண்மை. மாற்றம் என்ற வார்த்தை வேண்டுமானால் மாறலாம், பல்வேறு இலக்கண வடிவாக எழுதலாம், பல்வேறு வண்ணங்களில் எழுதலாம். ஆனால் மாற்றம் என்ற ஒன்று நிச்சயம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம்.
அகதீஷாய நமக. சிவம் உருவாக்கிய இவ்வுலகத்தை யுகத்தை நிச்சயம் சிவம் மாற்றாது ஓய மாட்டார் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு ஓயாது நிற்கின்ற அத்தகைய பணிதனை சிவமகா வாழைச்சித்த சபைதனில் இருந்து சிவமாற்றிக் கொண்டிருக்கின்றார். அகத்தியன் உரைக்கின்றோம், சிவம் பணி செய்கின்றார் எம் சபையில். ஓம் அகதீஷாய நமக. தங்களது உங்களது சபையில் சிவம் பணியாற்றுகின்றார். உள்ளூர கண்டோர்கள் காணலாம். பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக சிவம் பணியாற்றுவதை எங்கு காண முடியும்? மானிட உருவத்தில் அற்புதமாக இயல்பு நிலையில் சிவம் பணியாற்றுகின்றார். எம் சபையில் யாம் பணியாற்றுகின்றோம். எமக்கு கீழ் இருக்கும் சித்தர்கள் பணியாற்றுகின்றார்கள். எதற்காக? மானிட சாக்கடைகளை சுத்தப்படுத்துவதற்காக என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. யோசித்து பாருங்கள், உள்ளுக்குள் சிந்தித்து பாருங்கள். அவனவன் எத்துணை நிலைகளுக்குள் கடை நிலைகளுக்குள் சென்று உழன்று கொண்டிருக்கின்றான். மானிடன் உருவாக்கப்பட்டது எதற்காக? அவனை படைத்தது எதற்காக? பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை அவன் வேறிருப்பதற்காக. கர்ம வினைகளை பிறந்த மானிட பிறப்பிலிருந்து சேர்த்து கொண்டிருந்தால் மானிட பிறப்பு என்று அவன் பிறவா நிலை அடைவது, என்று சிவன் அடி செல்வது, சிரஞ்சீவியாக வாழ்கின்ற நிலையை எவ்வாறு மேற்கொள்வது? ஞானம் என்ற ஒற்றை வார்த்தை என்பது அது வெறும் வார்த்தை அல்ல. ஞானம் என்பது பெருமகா சிவத்தின் வடிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சிவத்தின் இரத்த நாளங்கள் நரம்புகளுக்குள்ளிருந்து எழுகின்ற ஆற்றலின் மூலமாகவே ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை உணர முடியும். அவன் சரீரம் சித்தனுடைய சரீரத்தோடு இணைகின்ற பொழுதே சிவசூட்சம நூலினை உணர முடியும். உணரும் நிலை என்பது பல்வேறு வடிவங்களில் வரும் என்று அகத்தியன் உரைத்தோமை. அதுபோன்று அற்புதமாக இங்கு அமர்ந்திருப்பவர்கள் ஏதோ பிரம்மை பிடித்த நிலையில் அமர்ந்திருப்பது போன்று ஒரு எண்ணம் வரும், ஒரு நிலை வரும். அதுவே திருக்கைலாய தன்மையை உணர்ந்த தலம் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. கைலாயத்தில் அமர்ந்திருந்தால் எவர் இருப்பார்? எவர் மட்டும் இருப்பார்? ஒற்றை சுழுமுனையில் அமர்ந்திருக்கும் சிவத்தை மட்டுமே காண்போம் அல்லவா? அகத்தியன் உரையில் அகத்தியனை மறந்து சிவமகா வாழை சித்தனுக்குள் சிவத்தை காண்கின்ற நிலையே அதி உயர் பெருமகா நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றார். அகதீஷாய நமக. இதுகாரும் யாம் சரணாகதி தத்துவத்தினை உரைத்தோம். எவ்வாறு ஒருவன் ஞானம் அடைய முடியும்? வாழும் குருவினை ஒருவன் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, வாழும் குருவினை ஒருவன் அடையாளப்படுத்தப்படுகின்ற பொழுது, ஒருவனால் ஒருவனுக்கு அடையாளப்படுத்தப்படுகின்ற பொழுது அவனிடம் இருக்கின்ற அற்புதமான ஆற்றலின் மூலமாக, தவாற்றலின் மூலமாக வாழும் குருவை முற்றிலுமாக அவன் உணர்ந்து அவனுடைய ஆற்றலை பெறுகின்ற பொழுது அவனுடைய சக தோழன், சக ஊழியன், சக உறவாளன் அவனை ஏற்று நிற்கின்ற தன்மை இருக்கின்றதே. அந்நிலை பெருநிலை என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. சக வயதை ஒத்த மானிடனை ஒருவன் வாழும் குருவாக ஏற்கின்ற பக்குவத்தை ஏற்றுவிட்டானெனில், பெற்றுவிட்டானெனில் அதுவே உயர் ஞானம் என்று அகத்தியன் உரைக்கின்றான். அகதீஷாய நமக. எவரை எவர் ஏற்றுக்கொள்ள முடியும்? இவன் உரைத்தவாறு, சித்தன் உரைத்தவாறு, நான் என்னும் இரு எழுத்து வார்த்தை படுத்தும் பாடு, கலியுகத்தை படுத்தும் பாடு, யுகத்தை படுத்தும் பாடு. நான் என்ற ஒற்றை வார்த்தையை ஒருவன் இலக்கணத்திலிருந்து, அவன் தமிழ் அகராதியிலிருந்து அகற்றுகின்ற பொழுது உள்ளுக்குள் சிவம் என்னும் மூன்றெழுத்து வந்து அமரும் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. எம்மால் என்ன இயலும், அவன் இல்லையெனில் எம்மால் என்ன இயலும் என்ற அந்நிலைக்குள் சென்று தான தர்ம கைங்கரிய புண்ணியங்களை, தம்மால் இயன்ற கைங்கரியங்கள், தன்னுடைய சொந்த அத்தகைய பொருளீட்டலில் இருந்து ஒரு பகுதியை, சிறு பகுதியை, தன்னால் இயன்ற தான தர்ம கைங்கரியத்தை சலன சஞ்சல நிலையில்லா நான் கொடுத்தோம் என்ற நான் என்னும் ஒற்றை சொல்லிலிருந்து மாறுபட்டு யாம் என்னும் சொல்லுக்குள் வந்து அவன் ஆற்றுகின்ற தர்ம கைங்கரியம் இருக்கின்றதே, அதனை பிரபஞ்சம் உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான். நிச்சயம் நீர் விரல் அசையும் அசைவு, ஒவ்வொருத்தனுடைய கால் அசையும் அசைவு, அவன் சிரசு அசைகின்ற அசைவு, நாவ் அசைகின்ற அசைவு அனைத்தையும் பிரபஞ்சம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு வினைக்கு எதிர்வினை நிச்சயம் உண்டு, வினைக்கொரு வினை நிச்சயமாக உண்டு என்ற தத்துவத்தினை உணர்ந்தால் எவன் ஒருவனும் தவறிழைக்க மாட்டான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். அவ்வாறு தவறினை திருத்திக் கொண்டு அகத்தியம் என்னும் பேராற்றலுக்குள் நுழைந்து, சிவம் என்னும் அற்புதமான பிரம்மாண்ட ஆற்றலுக்குள் நுழைந்து எவனொருவன் தன் வாழ்வியல் நிலைதனை இட்டு செல்கின்றானோ இவ்யுகமதில் அவனே நல் மானிடன், அவனுக்குள் யுகமாற்ற நிகழ்வு நிகழ்ந்து விட்டது என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீஷாய நமக. அம்மாற்ற நிகழ்வையே
எண்ணிக்கையில் குறைந்த சீடர்கள் தற்சமயம் இங்கமர்ந்த பொழுதும் ஆங்காங்கு அமர்ந்த பொழுதும் அவன் கண்டு கொண்டிருக்கின்றான் வார்த்தைகளை. அகத்தியன் உதிர்க்கும் வார்த்தைகளை, சிவமகா வாழைச்சித்தன் உதிர்க்கும் வார்த்தைகளை, விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் உதிர்க்கும் வார்த்தைகளை பறை சாற்று நிலை அலை சாதனத்தின் மூலமாக ஒவ்வொருவனும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். அதிலிருந்து உரைக்கும் உரை உண்மை, கூறுவது உண்மை, ஆனால் கூறுவது ஒரு மானிடன் அல்லவா, எவ்வாறு மானிடனால் ஏற்றுக்கொள்ள இயலும்? யாம் அதற்காகவே உரைத்தோம், ஒரு மானிடனுக்குள்தானே இறை அமர்ந்து யுகமாற்ற நிகழ்வினை நிகழ்த்த முடியும். இறையை எவராவது நேருக்கு நேராக காண இயலுமா? கூறுங்கள் சீடர்களே, இறையை எவராவது நேருக்கு நேராய் கண்டதுண்டா? வாழும் குருவின் மூலமாக அவன் குருவடி பற்றுகின்ற பொழுது, அவன் திருவடி அவன் குருவடி, அவன் குருவாக நினைத்தவன் குருவடியை இவன் திருவடியாய் நினைத்து பற்றுகின்ற பொழுதே இறை இவனுக்குள் இருந்து அருள் பாலிக்கின்றார் என்று அகத்தியன் உரைக்கின்றார். அவனுக்குள் அத்துணை பிரபஞ்ச ஆற்றலும் அடங்கி இருக்கின்றது. அதுவே ஒற்றை வார்த்தை. ஒற்றை வார்த்தை, வாழும் குரு, வாழும் ஆசான், சரணாகதி என்னும் ஒற்றை வார்த்தை இதனை அவனோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது உன் பணி அனைத்தையும் சிவம் பார்த்து கொள்ளும் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீஷாய நமக. ஏற்றத்தாழ்வு இகலோகத்தில் பொருளீட்டலில் வருகின்ற ஏற்றத்தாழ்வு, உடல் நலக் குறைவில் வருகின்ற ஏற்றத்தாழ்வு, தன்னோடு சக ஊழியர்கள் மூலமாக வருகின்ற ஏற்றத்தாழ்வு, உறவினர்கள் மூலமாக வருகின்ற இடர் இன்னல்கள் யாவற்றையும் ஒற்றை வார்த்தை முறியடிக்கும். தவம் என்னும் ஒற்றை வார்த்தை அத்துணையும் முறியடிக்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. பிரம்ம முகூர்த்த வேலைதனில் ஒருவன் எழுந்து ஆற்றுகின்ற ஒரு செயல் இருக்கின்றதே, அச்செயலுக்கு ஈடு இணையில்லை. அவன் எத்தகைய செயல், எத்தகைய நாளிகை பொழுதில் ஆற்றுகின்ற பொழுதும் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. அதிகாலை பொழுதில் பிரபஞ்சமெல்லாம் ஒன்று கூடி நின்று, பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒன்று கூடி நின்று, எவனொருவனாவது சிவத்தை வணங்கி நிற்கின்றானா, ஞானம் தேடிக்கொண்டிருக்கின்றானா என்று உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். நீர் கரம் நீட்டுகின்ற பொழுது அவர்கள் இருகரம் நீட்டி உமை அழைத்து மடியில் வைத்து அழகு பார்ப்பார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். பஞ்சபூதங்களோடு உமது பஞ்சபூதங்கள் கலக்கின்ற பொழுது எழுகின்ற பேராற்றல் இருக்கின்றதே, பிரபஞ்ச ஆற்றல், பஞ்சபூத ஆற்றல்களை உணர்ந்து உமக்குள் இருந்து எழுகின்ற தவ கணல், அது ஞான கணலாக வெளிவருகின்ற பொழுது உம்மிடமிருந்து பிரிகின்ற ஞான கணல் உமை வீழ்த்த நினைக்கும் அத்துணை ஆற்றல்களையும் முறியடிக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். இது உண்மை, இது நித்தியம், இது நிதர்சனம். எதன் மூலமாக? பிரபஞ்சமகா அகத்திய வாழைச்சித்த சபை என்னும் அற்புத தலத்திலிருந்து கூறுகின்ற உண்மை ஞானத்தின் மூலமாக என்ற அகத்தியன் உரைக்கின்றார். ஆங்காங்க அமர்ந்திருக்கின்றார்கள், ஆலயங்கள் இருக்கின்றன, ஆன்மீகவாதிகள் அமர்ந்திருக்கின்றார்கள். காவி நிற உடை அணிந்து தன்னுடைய சரீரம் மறைக்கின்றவாறு ருத்ராட்ச மாலைகளை அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்டால் எமக்கு தவத்தில் ஒன்றும் தெரிவதில்லை. உடல் முழுவதும் திருநீர் பூசிக்கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள். கேசத்தினை தன்னுடைய முழங்கால் வரை வளர்த்து கொண்டு அலைகின்றார்கள். இறைவனை கண்டார்களா? இல்லை. இறைவனாய் இவனை காண்பவர்கள் சுற்றி சுற்றி வருகின்றார்கள். பித்து பிடித்தவனை சுற்றி வருகின்றார்கள், பேதலித்தவனை சுற்றி வருகின்றார்கள். உண்மை நிலையில் உணர்மை ஞானத்தை உள்ளுக்குள் உணர்ந்து கற்றுக் கொடுப்பவனை உதாசீனப்படுத்துகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஒருவன் வாழ்வியல் கலைதனை கற்றுக் கொடுக்கின்றான் என்றால் அவன் ஏதோ மானிடன் அமர்ந்து உளறிக் கொண்டிருக்கின்றான் என்று அவனுக்கு எதிர்வாதம் செய்து அவனை இன்னலுக்குள் இட்டு செல்கின்ற நிலையை கலியுகம் ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அகத்தியம் உரைக்கின்றோம், கலியுகத்திற்கு பதில் கூறுவதற்காக அகத்தியன் வந்து அமரவில்லை. பிரபஞ்சமகா அகத்திய வாழைச்சித்த சபையிலே கலியுகத்தில் சாக்கடை மாநிலர்களுக்கு பதிலளிக்க அகத்தியன் வந்து அமரவில்லை. அவனை மாற்றும் நிலைதனை ஒற்றை வார்த்தை சரணாகதி என்னும் அற்புத அத்தகைய வார்த்தை தன்னை தன் சிரசில் ஏற்றி நிற்கும் வாழும் மகானுக்குள் இருந்து அகத்தியன் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் யுகமாற்ற நிகழ்விற்காக என்று அகத்தியன் உரைக்கின்றார். அவரவர்கள் ஞான நிலை நோக்கி பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது இகலோகத்தில் வாழ வேண்டும் அல்லவா, அதற்கு பொருளீட்டல் தேவை அல்லவா? நிச்சயமாக அத்துணை ஐஸ்வர்ய நிலைகளையும் வழங்கி சித்தர்கள் கரங்களில் எடுத்துக் கொள்வார்கள் என்று அகத்தியன் உரைக்கிறார். நீர் சிவத்தோடு பணியாற்றுகின்ற பொழுது சிவம் உமது இல்லத்திலிருந்து பணியாற்றும் ஐயா என்று அகத்தியன் உரைக்கின்றார்.
உமது குழந்தை, உமது பேர குழந்தைகள், சந்ததியர்கள், உமது உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய் தந்தையர்கள் யாவரையும் அகத்தியன் நிச்சயம் பாதுகாக்கும் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இதனை சவால் விட்டு அகத்தியன் பிரபஞ்ச மகா சபையில் மட்டுமே உரைப்போம். ஏனெனில் இச்சபையில் மட்டுமே நயம் உள்ளது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. உண்மை நாவில் நயநிலையோடு ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் அற்புதம் தவழ்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. எங்கும் அகத்தியம் பரவி இருக்கின்றோம், எத்தலத்திலும் பரவி இருக்கின்றோம். எத்தலத்தில் இல்லாத சிறப்பு இத்தலத்திற்கு மட்டும். ஏன் எனில் தன்னை இழக்க வேண்டும். தன்னை இழந்த நிலையில் வந்து அமர்ந்தோம் அகத்தியன். இழந்ததென்றால் காவி உடுத்தி சந்நியாசம் செல்லச் சொல்லவில்லை, காணகம் செல்லச் சொல்லவில்லை. காணகம் காணா கான் அகத்திற்குள் காணகத்தை தவநிலையில் கண்ட சபை பிரபஞ்சமகா அகத்திய வாழை. ஓம் அகதீஷாய நமக. தன் அகத்திற்குள் அகத்தியனை தவம் ஏற்றி அற்புதமாய் அத்தவநிலையின் மூலமாக காணகம் காணாத ஆங்காங்கு அமர்ந்திருந்த தலைகீழ் தவம் காணும் சித்தர்கள் யோகிகள் என்று உரைத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான புண்ணியங்களை எல்லாம் கிரகிக்கின்ற ஆற்றல் சபையில் மட்டும் உள்ளதென்று அகத்தியன் உரைக்கின்றோம். புண்ணியங்கள் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. அப்புண்ணியங்களை எல்லாம் கிரகிக்கும் ஆற்றல் எவனிடம் உள்ளது, எத்தலத்தில் உள்ளது, அத்தலமதில் அகத்தியன் அமர்ந்து பணியாற்றுகின்றோம் என்று உரைக்கின்றோம். அவ்வாறு அத்தலமதில் அத்தலத்திற்கு இவ்வளவு சிறப்பு எனில் அச்சிறப்புதனை உரைக்க இன்னொரு சச்சங்க நிகழ்வு வரை செல்ல வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றார். காவி நிற உடை உடுத்தி ருத்ராட்ச மாலை அணிந்து காணகம் சென்றால் ஒழிய ஒருவன் ஞானத்தை பெற முடியும் என்னும் நிலை உண்மையல்ல. இகலோகத்தில் அவரவர்கள் காண்கின்ற அற்புதமான பணிகளோடு, இகலோக பணிகளோடு இறைவனை ஒரு கரத்தில் இகலோகத்தை மறுகரத்தில் ஒருவன் பிடித்து பணியாற்றுகின்ற பொழுது அவன் இகலோகத்தை பிடித்தும் பிடியாது சூட்சம நிலையில் அவன் வலம் வருகின்ற பொழுது இறைவன் இகலோகத்தையும் இணைத்து பிடித்து இகலோகத்தை இறையோடு கலந்து பரலோகத்தை வாழும் காலத்தில் காண வைக்கின்ற சபை இச்சபை என்று அகத்தியன் உரைக்கின்றார். மனைவியோடு, மக்களோடு, பேர குழந்தைகளோடு இல்லறத்தை நல்லறமாக எவன் ஒருவன் ஏற்று நிற்கின்றானோ, இல்லறத்தினை சிறப்பு நிலையில் எவன் ஒருவன் ஏற்று நிற்கின்றானோ அவனே துறவரத்திற்கு முழு தகுதியானவன் என்று அகத்தியன் உரைக்கின்றான். இல்லறத்தில் நல்லறம் காண்பவனே துறவரத்தில் ஜெயிக்க முடியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இகலோகத்தில் சக ஊழியர்கள், சக நண்பர்கள், சக தோழர்கள் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அத்துணை இகலோக நிலைகளுக்குள்ளெல்லாம் உள் சென்று உழன்று கொண்டு இறையை மறவாதிருக்கின்ற நிலை இருக்கின்றதே. இறையின் நாமத்தை உள்ளுக்குள் உச்சரித்து கொண்டு இகலோகத்தில் வலம் வருகின்ற நிலை இருக்கின்றதே. இதுவே பெரும் மகா துறவி நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றான். காணகம் செல்வது எளிது. இவன் இவ்வாறு இத்தலம் விட்டு உதறிவிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சென்று அமர்வது என்பது வெகு சுலபம், யாவருக்கும் வெகு சுலபம். யார் அழைக்கப் போகின்றார்கள்? நீர் ஞானம் அடைந்துதான் காணகத்திற்கு செல்கின்றாய், எவரையும் பற்றி யோசனை செய்ய வேண்டிய அவசியமில்லை, அமர்ந்து விடலாம். அதனால் எவருக்கு என்ன புண்ணியம்? இப்பிரபஞ்சத்திற்கு என்ன புண்ணியம்? தான் சிவத்தை காணலாம், சிவத்தை உணர்ந்து அமரலாம் எனில் பிரபஞ்சமதை கட்டி காக்க வேண்டும். அற்புதமான பணிதனை சபையின் மூலமாக சித்தனுக்கு வழங்கி யுகமாற்ற நிகழ்வென்னும் அற்புத பணி, ஆற்றல் கொண்டு ஞானத்தை வளர்க்கும் பணி, பாவசாப விமோசனங்கள் வழங்கி வரும் சீடர்களுக்கு இருக்கக்கூடிய பாவசாப பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கி ஆதிகிரை சூட்சம நூலின் மூலமாக சிவத்தின் திரு ஆகம நிலைகளின் மூலமாக அவனவனுடைய வினைகளை நீக்கி அவனை ஞான நிலையில் அமர வைத்து இகலோகத்தில் பரலோகத்தோடு வலம் வர வைக்கின்ற சபை என்ற ஒற்றை காரணத்திற்காகவே அகத்தியன் அச்சபையில் அமர்ந்து பணியாற்றுகின்றோம் என்று உரைக்கின்றோம். அவ்வாறு அருட்பெரும் ஆற்றல் தவழும் பிரபஞ்ச மகா சபையோடு இணைந்து நிற்கும் சீடர்கள் யாவருக்கும், ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும், கிளை சபையின் சீடர்களாக கிளை சபையினை நிர்வகிக்கும் தலைவனின் ஆற்றலோடு இணைந்திருக்கும் சீடர்கள் யாவருக்கும் சிவமகா வாழைச்சித்தனுடைய பேராற்றல் கொண்ட ஆசிகளை வழங்குகின்றோம். அற்புதமாக
பிரபஞ்ச மகாசபை பற்றிய தனியொரு நிலை, அதன் சிறப்பென்ன என்ற நிலைக்குள் செல்கின்ற பொழுது அறுபடை திருமுருகனுடைய பேராற்றல், ஒற்றை ஆற்றல் அங்கு அமர்ந்திருக்கின்றது. ஓம் அகதீஷாய நமக. 108 திவ்ய தேசங்களில் இருக்கக்கூடிய பரந்தாமனுடைய அவதார ஆற்றல், 10 அவதார ஆற்றல் எல்லாம் அங்கு அமிழ்ந்திருக்கின்றது. நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் புடைசூழ சிவம் அமர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார். பெரிய கருடன் என்னும் பெரிய திருவடி, சிறிய திருவடி என்னும் ஆஞ்சநேயனும் அத்தகைய பிரபஞ்ச மகாசபையை திருக்காவல் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சக்தி தேவி தன்னுடைய அத்துணை சொரூபங்களையும் சபைக்கு தாரை வார்த்து, அத்துணை ஆயுதங்களையும் பிரபஞ்ச மகாசபைக்கு வாழும் குருவிற்கு தாரை வார்த்து, அத்துணை ஆயுதங்களையும் ஒற்றை ஆயுதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் புதைத்து அவன் கரம் கொடுத்து சக்தி அமைதியாக சிவத்தோடு அமர்ந்திருக்கின்றார் அச்சபையிலே. இது முற்றிலும் உண்மை நிதர்சனம். அவ்வாறு தன் சிந்தையில் ஏற்று நிற்கின்ற சீடர்கள் அத்துணை காட்சிகளையும் காண்கின்றார்கள் என்பதும் நிச்சயம் நிதர்சனம் என்று அகத்தியர். ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொருவர் நாவிலும் ஆதி இறை சூட்சம நூல் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு சீடர்களின் நாவிலும் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. எழுதும் எழுத்து, உரைக்கும் உரை யாவும் உள்ளுக்குள் சிவம் நாவிலிருந்து உரைப்பார். சிவமகா வாழைச்சித்தனுடைய சரீரத்திற்குள் இருந்து வழுகின்ற பேராற்றலால் அவர்கள் அத்துணை பேரும் உரைக்கின்றார்கள் என்று அகத்தியன் நல்லுரை உரைத்து நல் ஆசிகள் வழங்கி, ஏற்புடைய கிளை சபைதனில் அமர்ந்திருக்கும் அற்புதமான சீடர்கள், தொண்டர்கள், சபை தொடர்பாளர்கள், இனி சபை நோக்கி வர காத்திருக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் நல் ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். சுப நிகழ்வாய் சித்தன். ஓம் அகதீஷாய நமக.